ஐயா துரைக்கண்ணா சொல்லுங்கள். நம்ம பல விவாதக்களங்களில் பேசின மாதிரி நம்முடைய அரங்கத்திலே பேசின மாதிரி இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு மிக வித்தியாசமான தேர்தல். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு. அரசியல் களத்தில் 70-75 ஆண்டுகள் பாரம்பரியமாக இருந்த திமுக ஒரு 54 ஆண்டுகளாக பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இதில் என்னென்னா, இந்த 108 என்கிற இலக்கு தான் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. இன்னொரு 10 தொகுதியை சேர்த்து இந்த மக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற அளவுக்கு நிலைமைகள் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆதரவு என்று சொல்லியிருப்பதனால இப்போ 108 என்பது 113 என்ற அளவில் இருக்கிறது. இப்போ மீதம் பொதுவாகவே இதுவரைக்குமான நடைமுறை என்னென்னா, ஒரு தனிப்பெரும்பான்மையாக ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற நிலை இருந்தாலும் கூட அறுதி பெரும்பான்மை பெற்று அமைக்க முடியாத நிலை இல்லை என்றாலும் கூட தனிப்பெரும்பான்மை என்ற ஒரு அரசியல் கட்சி வருகிற பொழுது அந்த கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு உடன்பட்டு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க வரணும், பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். ஆனால் அர்லேக்கர் வந்து இந்த 118 என்கிற அந்த ஆதரவு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வழக்கமான நடைமுறை அணுகுமுறை அடிப்படையில் தான் ஒரு 2 வாரங்கள் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துட்டு சட்டப்பேரவையில் எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு கொடுத்தபோது அதை இவர் ஏற்க மறுத்திருக்கிறார். அப்போ இந்த நிலைப்பாடு ஏன் அப்படின்னு பார்க்குற போது நமக்கு என்ன புரியுதுன்னா, தவேகாவுக்கு உடனடியாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியதோடு இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதை அடுத்து நடைபெறுகிற 2029ஆம் ஆண்டு நடைபெறுகிற நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் கூட தவேகாவோடு தான் காங்கிரஸ் பயணிக்கும் என்கிற அந்த அறிவிப்பு வந்து அது அவர்கள் காங்கிரஸ் தரப்பிலும் தவேகா தரப்பிலும் அது ஒப்புக்கொண்டதற்கு பிறகு தான் இந்த நிலைப்பாடு வந்திருக்கிறது. அப்போ இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியினர் ஆளுநரை பயன்படுத்தி இந்த சிக்கலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற அந்த பொதுவெளி சந்தேக கருத்தை நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா நமக்கு அனுபவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலுமே பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் அந்த ஆளுநர் மூலமாக என்னவெல்லாம் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அது தமிழ்நாடு கவர்னராக இருந்த திரு RN ரவி காலத்திலேயே அது வெளிப்படையாகவே நமக்கு தெரிந்தது. ஸோ அந்த அடிப்படையில் ஆளுநர்கள் இப்படி ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், தங்களுக்கு ஒரு பெருத்த அதிகாரம் இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டு செயல்படுகிறார்கள். பலமுறை உச்சநீதிமன்றம் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வரம்பற்ற அதிகாரம் எதுவுமே இல்லை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக ரீதியிலான அமைச்சரவையின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி கூட பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. பல மாநிலங்களில் மத்தியில் கூட ஆட்சி அமைக்கிற பொழுது பெரும்பான்மை இல்லாத அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து அவர்களை ஆட்சி அமைக்க பதவி பிரமாணம் செய்து வைத்து அந்த சட்டப்பேரவையோடு நிரூபிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் தன்னாலேயே அந்த ஆட்சி போயிருக்கிற அந்த நிலைமைகள் எல்லாமே நாம் பார்த்தோம். கர்நாடகாவில் நடந்திருக்கிறது, டெல்லியிலே கூட வாஜ்பாய் தலைமையிலான அரசு அமைந்த போது நடந்திருக்கிறது. இது காலகாலமான அணுகுமுறை. ஆனால் அதற்கு மாறாக இங்கே நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம 2017ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிப்பிற்குரிய திருமதி VK சசிகலா அவர்களை ஆட்சியும் கட்சியும் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று இருந்த 100-128 MLAக்களுமே சட்டப்பேரவை கட்சி தலைவராக திருமதி VK சசிகலா அவர்களை தேர்வு செய்து எல்லோரும் கையொப்பமிட்டு பெரும்பான்மையோடு ஆளுநரை சென்று சந்தித்து அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் மகாராஷ்டிராவுக்கு இங்கேயும் மாறி மாறி வந்தவர் அந்த ஃபைலை வாங்கி வச்சுட்டு நேராக மகாராஷ்டிராவில் போய் படுத்துட்டார். மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கக்கூடாது என்கிற அந்த
சதித்திட்டத்தின் ஒரு அம்சமாகத்தான் அதை நம்ம பார்க்குறோம். அந்த சதித்திட்டத்தினுடைய மூலகர்த்தா யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்போது அந்த சூழலில் ஏற்கனவே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுற்றதால் அந்த வழக்கே நீர்த்து போகும். அந்த தீர்ப்பு இவர்களுக்கு எதிராக இருக்காது என்று பொதுவெளிகளில் சட்ட நிபுணர்கள் கூட பேசிய சூழலில் அந்த வழக்கின் தீர்ப்பை தூசி தட்டி எடுத்து அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்பது தான் பழைய வரலாறு. இது காலத்தின் உண்மை. இல்லை, நிச்சயமாக நிச்சயமாக. ஆமாம், அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்துவோம். ஐயா சொல்லுங்க. இப்போ 125 எம்எல்ஏக்கள் சசிகலா அம்மாவுக்கு ஆதரவு இருந்தாங்க. இப்போ வித்யாசாகர் போனவர் தான். ஆமாம் ஆமாம். அப்போ கேட்குறாங்க, எதற்காக பதவி இல்லை, கோர்ட்டு தீர்ப்பு வரப்போகுது. கோர்ட்டு தீர்ப்பு என்பது ஜுடிஷியல் ப்ராசஸ் தனி. அது எப்படி இவங்களுக்கு எதிராக வரும்னு அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் கன்விக்ட் ஆவாரா, அக்யூட்டல் ஆவாரான்னு டசன்ட் ஹேவ் ஃபார் எனி நாலேஜ். அதுதான். அப்போ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி திட்டமிட்டு அதுதான் சொன்னேன். இது திட்டமிட்ட சதி செயல். ஆமாம், திட்டமிட்ட சதி செயல் என்பது அதை நம்ம சொல்லி தானே. அன்றைக்கு கூட இந்த ஜனநாயகம் பேசுகிற பெரிய கட்சிகள் கூட ஆளுநருக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுக்கலைங்கிறதே நம்ம பார்த்தோம். திரு சீமான் அவர்கள் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஆளுநருடைய இந்த செயலை அடுக்காது, அதை மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் மற்ற கட்சிகள் அரசல் புரசல் அங்கே சொன்னாங்களே என்னங்கிறது நமக்கு நினைவு எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் தானே. ஆமாம் 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 ஆமாம். அதனுடைய நீட்சியாக இப்போ இந்த விஷயத்தை இந்த ஆளுநர் கையில் எடுத்திருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். நேற்றைக்கு போய் அவர் கடிதம் கொடுத்த உடனே 2 வாரங்கள் நேரம் கேட்டிருக்காங்க. இல்லை, 2 நாட்கள் தான். 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் 118 நீங்கள் அதை நிரூபித்து ஆகணும் என்று சொன்னதோடு இப்போ இன்றைக்கு மறுபடியும் ஆளுநரை அழைத்து அவரிடம் எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 118 அந்த பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு நிலைப்பாட்டோடு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையுமே ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். சரி, அடுத்த சுற்றில் விரிவாக பேசுவோம். இப்போ முதல் விஷயம், நீங்கள் என்ன நடந்துச்சு ஏற்கனவே பாதை, இப்போ ஆளுநர் கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஐயா இந்த கதைகள்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல இது போன்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனா அது நடக்குமா அப்படிங்கறது தான் மிகப்பெரிய கேள்வி. இல்ல, என்ன காரணம்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றி அறிவிப்பு வந்த உடனே நாங்க பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், தவிர்க்கு எந்தவித இடையூறும் கொடுக்க மாட்டோம், 6 மாதம் நாங்க பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இதே நிலைப்பாட்டில் எதிர் அணியாகவே அதிமுகவும் செயல்படும். மக்கள் ஜனநாயக ரீதியில் விஜயை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவர் ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே தலைமை கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம்னு அறிவித்தாங்க. ஆனால் அன்றைக்கு இரவே பிரச்சனைகள் வந்துருச்சு. அதில் ஒரு பிரிவினர் கிளம்பி ஒன்று தாவேக்காவோடு போய் இணைந்து பயணிப்போம், இன்னொரு பிரிவு இல்லை நாம் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து இந்த குழப்ப நிலை இருக்குது. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த அளவுக்கு இந்த கட்சியை மோசமான நிலைக்கு கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு தான். இப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மிக சிக்கலான நிலையில் இருக்கார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்னா, ஏற்கனவே 2021 தோற்றுட்டோம், நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இந்த முறை நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், 210 தொகுதியில் வென்று விடுவோம், நீங்கள் சொன்னதை நம்பி வந்தோம்யா. அதுதான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான நிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தவறை எடப்பாடி பழனிசாமி 200 ஜெயிப்பான்னு ஆசை காட்டி, ஆமாம் 210 தொகுதியில் ஜெயிக்கிறோம், நீ மந்திரியாவன்னு சொல்லி ஆமாம் அவங்கள எல்லாரையும் தூண்டிவிட்டு இப்போது கடந்த 5 ஆண்டும் ஆட்சியில் இல்லை, இந்த முறையும் இல்லை, இனி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை வலிமை சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை எல்லா எம்எல்ஏக்களும் உணர்ந்துட்டாங்க. இனி தொடர்றது இவர் தலைமையில் இனி செயல்படக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவருடைய எதேச்சையாதையார போக்கால இந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த எண்ண ஓட்டம் இருக்கிறது. அதனால தான் இப்போ ஆளாளுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை இருக்கிறது. நாங்களும் திமுக மாதிரியே எதிர் அணியாக தவேகாவுக்கு எதிராக செயல்படுவோம் என்கிற ஒருமித்த முடிவை எடுப்பதற்கு முடியாமல் இந்த எடப்பாடி பழனிசாமி விரைவில் தலைப்பு செய்தி வரும்.
இல்லை நிச்சயமா அதில் இனி ஒரு பிளவுனா மிகப்பெரிய மோசமாக இருக்கும். இந்த நேரத்தில் சரி, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால், இதுவரையிலும் இப்போ இந்த நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிறைய எம்பிக்கள், நிறைய பேர் தோத்துட்டாங்க. இவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த கட்சியை எப்படியாவது மீட்டெடுக்கணும், காப்பாற்றணும் என்கிற முயற்சியை அவரும் மற்ற வெளியில் போன தலைவர்களும் கூட, அதிருப்தியில் இருக்கிற தலைவரும் கூட நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு காணலைனா 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்கிற புரட்சித் தலைவருடைய கூற்றும் பொய்யாகிவிடும். 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்கிற அம்மா செல்வி ஜெயலலிதாவுடைய கூற்றும் பொய்த்துவிடும். கட்சியை காப்பாற்றுவதற்கான அந்த முயற்சியை எல்லோரும் இணைந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு கருத்து சொன்னாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க, ஆளுநர் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. அதாவது நம்ம ஐயா சொன்னாங்க, ஐஜேகேவுடைய தமிழக ஊடக செயலாளர் கண்ணியத்துக்குரிய நித்யானந்த ஐயா. ஆமா, அதாவது தனிமனிதர் இல்ல அதுதான் சொல்றேன், ப்ளஷர் ஆஃப் தி கவர்மெண்ட். he mentioned very clear. கவர்னர் இல்ல வேற இருக்குது. ஆமா, இந்த நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக ரீதியில் தங்களை யார் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அறுதி பெரும்பான்மை, ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் தனிப்பெரும்பான்மை என்று வருகிற பொழுது, அந்த தனிப்பெரும்பான்மை கட்சிக்கு அதை மதித்து அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து காலக்கெடு 1 வாரமோ 2 வாரமோ கொடுத்து சட்டப்பேரவையில் உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று சொல்வது தான் கடந்த கால அணுகுமுறை, தார்மீகம், மரபு, நெறி. அது தனிநபரான ஆளுநர் தனக்கு திருப்தி வேண்டும் இல்லை, பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தை நிகழும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைவதற்கு இடையூறாக யார் இருந்தாலும் மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அதை நம்ம பார்த்துக்கிறணும். ஏன்னா இப்போது விஜயை பதவியேற்க விடாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு ஒரு 6 மாதங்கள் கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்குவோம், இன்னும் 6 மாதம் நீட்டிக்கலாம், ஓராண்டு. கவர்னர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் பார்ப்போம். ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் வருகிற பொழுது நீங்கள் 200+ இந்த விசில் வந்துடும், விஜய் வந்துடும். நாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயை ஆட்சி அமர விடாமல் செய்தவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்துடும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த மாநிலத்தை முன்னெடுத்து சென்றார்கள். திமுக ஆட்சியிலும் சரி, அண்ணா திராவிட குறைபாடுகள் நிறைய இருக்கு, திமுக மீதான விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கான ஆட்சியை நடத்தியது. அதை மக்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இந்த ஆதரவு நிலைப்பாடு ரெட்டலையினுடைய வெற்றியை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், 1 கோடி பேர் கூட ஓட்டு போட முடியாத நிலை. அப்போ எடப்பாடி மீதான அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டதுனால கட்சியினரை வாக்களிக்க முடியல. கட்சியை இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு? புதுச்சேரியில் கொண்டு போய் ஒரு ரெசார்ட்டில் அடைச்சி வச்சிருக்கிறாரு. கட்சியினுடைய எந்த காலத்தில் மிக மோசமானது. அதாவது நம்ம தம்பி ராமன் அடிக்கடி பாடுற மாதிரி எனக்கு புரட்சித் தலைவருடைய பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். எடப்பாடி நிச்சயம் வருந்தணும். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழல் என்று எடப்பாடி இருக்கிறாரே. இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு எல்லா தரப்பினரும், பொன்மன சேர்மன் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் காலத்தில் பயணித்த அத்தனை மூத்த முன்னோடிகளும், இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட செல்வி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் எல்லோருமே இணைந்து இந்த புரட்சி தலைவர் அம்மா கஷ்டப்பட்டு தங்கள் உயிரை பணைய வைத்து இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உயிரை இழந்து, அடிபட்டு, சொத்துக்களை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். இந்த கட்சியை ஒரு மிக மோசமான சூழலுக்கு கொண்டு சென்ற எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவதற்காகவாது எல்லோரும் இணைந்து இந்த கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில், வெற்றி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள், கட்சியினரும் எதிர்பார்க்கிறார்கள். முகாரி ராகம், முகாரி ராகம். ஐயா துரைக்கண்ண ஐயா, ஒரு
கொட்டை ஏதோ சொல்ற பழம் தின்று கொட்டைப்பட்ட திராவிட காய்வாளர். இப்போ அதிமுகவுக்கு இந்த நிலை வந்து எவ்வளவுதான் நீங்க இதா பேசினாலும் உங்க மனசுல ஒரு வழி இருக்கு. இல்ல நிச்சயமாக வலி இல்லாம ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இயக்கத்தை மக்கள் சக்தி இயக்கத்தை தொண்டர்களுடைய பலத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து இந்த மக்களுக்கான இயக்கத்தை கட்டமைச்சாரு. தன் உயிரை பொருட்படுத்தாமல் தன் சொத்துக்களை விற்று சொத்துக்களை அடமானம் வைத்து இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து தன் உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு 3 முறை, செல்வி ஜெயலலிதா 4 முறை, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. மிகப்பெரிய இந்த பேர் இயக்கத்தை எந்தவித தலைமை பண்பும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வைத்துக்கொண்டு இதை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டார். இந்த பாவ செயல் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாவுடைய ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. இதை விடவும் இந்த கட்சியிலே பயணிக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அந்த உழைப்பை வீணாக்கி விட்டார். இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலை எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது. இந்த கவலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த கட்சியில் எல்லோருமே ஒருங்கிணைந்து ஒரு புதிய தலைமையை, ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு கூட்டு தலைமையாக கூட இருக்கலாம் அல்லது தனித்தலைமையாக கூட இருக்கலாம், இதை ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தாவிட்டால் கட்சி மிக மோசமான நிலைக்கு போயிடும். இன்றைக்கும் கூட இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 47 பேரை கூட ஒரு ஒருமித்த நிலைமைக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தலைமை பொறுப்பில் இருந்தது என்றால் இவர் ஒரு கையாலாகாத மனிதர் என்பதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் என்பதுதான் என்னோட பார்வை.